ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தாங்க தக்ஷதா. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வடகறி எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கடலைப்பருப்பு ஒரு ரேக், ஒரு பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 வெங்காயம், 2 தக்காளி. இப்போது கடலைப்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கணும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த கடலைப்பருப்பை மிக்சியில் போட்டுட்டு அப்புறமா காஞ்ச மிளகா ஒரு 5-6 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கொரன்ற மாதிரி அரைச்சிடணும். இதுதான் அரைச்சி வச்ச பதம். இதை இந்த மாதிரி வடை போல தட்டி நீங்க வச்சுக்கணும். இப்போ வடை மாதிரி தட்டி வச்சத எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அது ரொம்ப கோல்டன் ஆகணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி ஆனா போதும். அப்புறமா அதெல்லாம் பொரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணிக்கணும், வதக்கிக்கணும். அது கூட அந்த பச்சை மிளகா இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காவை அரைச்சிட்டு இதில் விட்டுட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிக்கணும். 2 மினிட்ஸ் ஆன உடனே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அது ஒரு பக்கம் ஃப்ரை ஆகும் போதே நம்ம வடை மாதிரி தட்டி வச்சோம்ல, அதை இந்த மாதிரி பிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிச்சு வச்ச வடைய அந்த கிரேவிக்குள்ள போடணும். அதை போட்டுட்டா நம்ம சுவையான வடைகறி ரெடி. இது ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இப்படிதான் கொஞ்சம் திக்கா இருக்கும். அதுல உங்களுக்கு வேணும்னா நீங்க தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். இது தொட்டு சாப்பிடுங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.